இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட 15th சாப்டர் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்குது. கேப்பபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங், ரிட்ரார்டிங் ஆர் அரெஸ்டிங் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன், அசிடிஃபிகேஷன் ஆர் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எந்த ஒரு விஷயம் கெடாமல் இருக்கிறதுக்கு, ஐதர் ஃபுட்டாக இருக்கலாம், வெஜிடேபிள்ஸு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேப்பபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங்னா க்ரோத் ஆகாமல் தடுக்கிறது. அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் க்ரோ ஆகும் இல்லையா, ஃபங்கை மாதிரி, அது வந்துட்டு க்ரோ ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணும், அப்படின்னா தடுக்கும். ஓகேவா? ரிட்ரார்டிங்னா வந்துட்டு அந்த ப்ராசஸை நிப்பாட்டுறது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் ஆகாமல் பார்த்துக்கும், அசிடிஃபிகேஷன் ஆகாமல் பார்த்துக்கும், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகாமல் பார்த்துக்கும். எது? இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? நிறைய விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஆர்கானிக் ஆசிட் வந்துட்டு என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் பார்ப்போம். பென்சோயிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஓகேவா? பென்சோயிக் ஆசிட் வந்துட்டு ஆல்கைல் ஈஸ்டர் ஆஃப் ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, லெஸ் அசிடிக் கண்டிஷன், நம்ம இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு ரொம்ப அசிடிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பிக்கிள்ஸ், வெஜிடபிள் ப்ரிசர்வேஷன், நம்ம ஊறுகாயில் அப்புறம் வெஜிடபிள் ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சோடியம் மெட்டாசல்ஃபைடு. இது வந்துட்டு வெஜிடபிள் ப்ரிசர்வேஷன். சோடியம் மெட்டாசல்ஃபைட் வந்துட்டு ஒரு இன்ஆர்கானிக் சால்ட்டு. இதுவும் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுக்ரோஸ் எஸ்டர்ஸ் வித் பால்மிட்டிக் அண்ட் ஸ்டெரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் ஆஸ் எமல்சிஃபையர்ஸ். எமல்சிஃபையர்ஸ்க்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோன்னா, சுக்ரோஸ் எஸ்டர் வித் பால்மிட்டிக் அண்ட் ஸ்டெரிக் ஆசிட். இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எமல்சிஃபையருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரிசர்வேட்டிவ் கூட சேர்ந்து இன்னொன்று இருக்கும், என்னென்னா எமல்சிஃபையர். ஓகேவா? எமல்சிஃபையர் வந்துட்டு இது இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் ப்ரிசர்வ் பண்ண முடியுமானா இந்த மாதிரி இதில் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஹீட் ட்ரீட்மெண்ட். ரொம்ப வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு பாஸ்சரைசேஷன் அண்ட் ஸ்டெர்லைசேஷன். அப்படின்னா பாஸ்சரைசேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோன்னா, நம்ம பால் இருக்குது இல்லைங்களா, பால் வந்துட்டு நம்ம பாஸ்சரைசேஷனை வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணோம். அப்படின்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிவிட்டு, ஆனால் பாய்லிங் டெம்பரேச்சரை விட கீழே, ஓகேவா, அந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிவிட்டு சடனாக கூல் பண்ணுறது தான் பாஸ்சரைசேஷன். ஸ்டெர்லைசேஷன்னா நம்ம இந்த என்ன எடுத்து ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணுற பொருளை வச்சுக்கணும், ஸ்பூனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஹீட்டில் காமிப்போம், ஏன்னா அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அப்போது செத்து போயிடும். ஸோ ஸ்டெர்லைசேஷன் பண்ணுவோம். இது வந்துட்டு வேறு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்துட்டு ஹீட்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டெர்லைசேஷன். கோல்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சில்லிங் அண்ட் ஃப்ரீசிங். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சாலும், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கோல்டு ட்ரீட்மெண்ட்டு. ட்ரையிங்னா அது ரொம்ப ட்ரை பண்ணி வச்சு, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ மாதக்கணக்காக வந்துட்டு அது யூஸ் பண்ணலாம். ஸோ அது ட்ரையிங் ப்ராசஸ். இரேடியேஷன் அப்படின்னா நம்ம யூவி ரேஸ் இருக்குது இல்லைங்களா, யூவி ரேஸ், ஐஆர் ரேஸ், அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் தான் இரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நைலான் 2 நைலான் 6ஓட ஒரு எப்படி இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நைலான் 2 நைலான் 6 என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு கோபாலிமர். ஓகேவா? கோபாலிமர்னால் ஒரு பாலிமர் வந்துட்டு நிறைய விதமான பாலிமர், கோபாலிமர் 2 பாலிமர் சேர்ந்து இருக்கும். ஓகேவா? இதில் பாலி அமைட் பாண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? பாலி அமைட்னா அமைடு பாண்டால் இதுதான் அமைடு பாண்ட். NH இருக்கு இல்லைங்களா, இந்த NH தான் வந்துட்டு இங்கே அதெல்லாம் பாண்டு, NH பாண்டில் தான் அது வந்துட்டு லிங்க் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? பாலிஅமைட் லிங்கேஜில் இது இருக்கும். ப்ராசஸ் வந்து கண்டென்சேஷன், பாலிமரைசேஷன், இந்த ப்ராசஸில் தான் நடக்கும். கண்டென்சேஷன் என்னது? 2 or more வந்துட்டு ஒன்றா மாற்றுறது தான் கண்டென்சேஷன். ஓகேவா? பாலிமரைசேஷன்னா
நிறைய வந்துட்டு ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரே ஒரு காம்பவுண்டுக்கு பெரிய ஒரு செயினாட்டு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பாலிமரைசேஷன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம்? கிளைசின் எடுத்திருக்கோம். கிளைசின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா CH2 பாண்ட் இருக்கும். இந்த சைடு வந்துட்டு ஒரு ஆசிட் குரூப், இந்த சைடு ஒரு அமீன் குரூப். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா சிம்பிள் இந்த மாதிரி அமீன் இருந்துச்சுன்னா அது கிளைசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கிளைசின் எடுத்திருக்கோம். இன்னொன்று அமினோ கார்போரிக் ஆசிட். இதுதான் அமினோ கார்போரிக் ஆசிடோட இது ஃபார்முலா. H2N CH2 5 times COOH. ஓகேவா? இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த பெரிய பாண்டாக கிடைக்கும். இதுதான் நைலான் 2 நைலான் 6 வித் த எமிஷன் ஆஃப் வாட்டர். எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்கிற ஒரு ஹெச் இருக்குது இல்லைங்களா, ஹெச் வந்துட்டு ரிமூவ் ஆகும். இங்கேருந்து ஒரு OH போயிடும், இங்கேருந்து ஒரு OH போயிடும், இங்கேருந்து ஒரு ஹெச் போயிடும். இது ரெண்டுமே வந்துட்டு என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுலாக போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு OH, இது ரெண்டும் வாட்டர் மாலிகுலாக போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? OH போயிடுச்சுன்னா இங்கே சிக்கு ஒரு ப்ளஸ் வரும். ஓகேவா? இங்கேருந்து ஹெச் போயிருக்கு, ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதுவும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? COவோட நம்மளோட NH கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி COவோட NH கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கும். என்னன்னா நம்பர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். 2ஆக இருந்துச்சுன்னா இதுவும் 2ஆக இருக்கணும், 4ஆக இருந்துச்சுன்னா இதுவும் 4ஆக இருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாண்ட் கிடைக்கும். இங்கே வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். இங்கே ப்ராசஸ் நடக்க வாட்டர் எலிமினேட் ஆயிரும். அது என்ன 2N-1 அப்படின்ட்டு இந்த எண் இருக்குது இல்லைங்களா, இந்த எண்ணு தான் வந்துட்டு இங்கே இப்போ சப்போஸ் 4, இங்கே வந்துட்டு 4, இங்கேயும் 4 எடுத்துருக்கோன்னா N is equal to 4. அப்போ இங்கே வந்துட்டு 4, 2 into 4 எவ்வளோ? 8. 8 minus 1 7. ஸோ 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இது. ஸோ இதுதான் நைலான் 2,6ஓட ப்ரிப்பரேஷன்.